ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? எல்லாருமே தேதி பொறந்தோன்னே முதல்ல என்ன செய்வோம்? வாடகை வீட்ல இருந்தா வாடகை குடுப்போம். 2வது நம்ம செய்றது மளிகை ஜாமான் வாங்குறது தான். ஸோ அந்த மளிகை ஜாமான்ல நம்ம எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். நான் எப்படிலாம் மிச்சம் பிடிப்பேன், உங்களை எப்படிலாம் மிச்சம் பிடிக்க சொல்லுவேன் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மாசம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு காசும் மிச்சம் பிடிக்கிறேன்னா இந்த வீடியோ நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நிறைய டிப்ஸோ அண்ட் ட்ரிக்ஸோட வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆன்லைன்ல எல்லாத்தையும் வாங்குறது. ரூ. 100 வாங்கினாலும் சரி, ரூ. 1000 வாங்கினாலும் சரி, 10,000க்கு வாங்கினாலும் சரி, நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜிபே இருக்குதா? ஓகே. உடனே ஒரு ஸ்கேனர தட்டி விட்டுற வேண்டியது. பட் அப்படி பண்ணாம, நீங்க ஆன்லைன்ல விட்டுட்டு ஆஃப்லைனுக்கு வாங்க. நெறையவே மணிய சேவ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஏன்னா ஏடிஎம் போணும், ஏடிஎம்ல போய் கையில காசு எடுக்கணும். அத வீட்ல எப்படி பண்ணணுன்ட்டு. பட் ஆனா ஆன்லைன் அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியா தான் தெரியும். பட் ஆன்லைன்ல நீங்க எல்லாமே பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வழி சேவிங்ஸ் பண்றோம், இல்லன்னா செலவு பண்றோங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைனுக்குள்ள போனாலே இதுதான் ஒரு பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவும் போல மாச சம்பளம் வருமா? வந்த உடனே நீங்க போய் இவ்வளோ பட்ஜெட் ஃபர்ஸ்ட் போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட் வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே போடுங்க. உங்க மாசத்துக்கு எவ்வளோ செலவு வருதுன்னு சொல்லிட்டு, அந்த காசை மட்டும் ஃபர்ஸ்ட்டு போய் எடுத்துட்டு வாங்க. சிம்பிள் ட்ரிக்ஸ் தான்ப்பா. ஏன்னா எப்பவுமே ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கிராசரி வாங்க போறோம், எவ்வளோ செலவுன்னு பட்ஜெட் போட்டு அதை கேஷா கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 3000க்கு கிராசரி வாங்குறீங்கன்னு வைங்க. ஆனா 2800க்கே நம்மளோட கிராசரி எல்லாமே முடிஞ்சிரும். அப்போ ரூ. 200 மிச்சமா இருக்கும். நம்ம அந்த ரூ. 200 என்ன பண்ணுவோம்? அப்பாடா ரூ. 200 மிச்சமா இருக்கு. நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூ. 200 நம்ம ஏதாவது ஒரு முக்கியமானது தேவை பண்ணுவோம். மேக்ஸிமம் நிறைய லேடீஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ரூ. 200 எடுத்து தனியா சேவிங்ஸ் பண்ணி வச்சுப்போம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாது. எவ்வளோ காசு நம்ம கையை விட்டு போகிறதுன்னு தெரியாது. இதுவே நம்ம கையில் இருந்துச்சுன்னா பார்த்து பார்த்து செலவு பண்ண தோணும். ஐயய்யோ! ரூ. 100 மாற்றணுமா? ரூ. 500 மாற்றணுமான்னு சொல்லிட்டு நம்ம மனசே நமக்கு ஹிட்டுன்னு குடுக்கும். என்னடே இது இவ்வளோ ஹனலாம் செலவு பண்ணாத, கொஞ்சமாச்சும் சேர்த்து வை, வருங்காலத்தில நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம மனசே நமக்கு சொல்லும். ஸோ நம்ம அதை ஈஸியாக கேட்டுக்கலாம். 2வது பாயிண்ட், மாதம் தேதி பொறந்துச்சுன்னா 25க்கு மேலே கிச்சனில் எப்போவுமே ஒரு நோட்டை வச்சுக்கோங்கப்பா. எதுக்காக நோட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சமைக்கும்போது ஞாபகம் வரும். கடுகு காணோம், ஜீரகத்தை இல்ல, அப்போ மிளகு இல்ல, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பட்ஜெட் போடும்போது அந்த நேரத்தில நமக்கு ஞாபகம் இருக்காது. கிச்சன்லேயே ஒரு நோட் வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா கிச்சனை விட்டு வெளிய வந்த உடனே நமக்குலாம் மறந்துரும். நமக்கு தான் ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிப்போச்சே. எப்போ 30க்கு மேல ஆச்சோ, அப்பவே ஞாபக மறதி சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோட்டே வச்சுட்டோம்னு வைங்களேன், அப்பப்போ அதில போய் எழுதிக்கலாம். வெள்ளைப்பூடு காலி ஆயிடுச்சு, வெள்ளைப்பூடு எழுதணும். அப்புறம் புளி காலி ஆயிடுச்சு, எழுதி வச்சுக்கோ. உப்பு வாங்கணும், உப்பு 2 பாக்கெட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா நம்ம எழுதிக்கலாம். இது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மாச கடைசியில அது இல்லையே, இது இல்லையேங்கிற யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ கண்டிப்பா இத மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கும் எல்லா கிராசரியும் வாங்குன மாரி ஆயிடுச்சுல. ஸோ ஈஸி. 3வது பாயிண்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்பவுமே மளிகை ஜாமான் எங்கே விலை கம்மியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரே கடையில் வாங்கவே மாட்டேன். ஒவ்வொரு கடையிலையா பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே கடையில் வாங்கினா எல்லாமே எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லையா? ஒன்றில் குறைய வச்சு ஒன்றில் கூட வைப்பாங்க. ஸோ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் தான் நம்ம வாங்கணும். இது நம்மளோட மணி சேவிங்ஸ்க்காக. ஏன்னா இது உங்களோட பணத்தை ரொம்பவே மிச்சமாக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னு வைங்களேன், உள்ளே போகும்போதே ட்ராலி எடுத்துக்கங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்க சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம ட்ராலியோ இல்லை ஒரு கூடையோ எடுத்துப்போம். அந்த கூடை எடுத்துகிட்டு 2 சுற்று சுற்றுவோம். அங்கே இருக்க ஆஃபரை பார்த்தோன்னே நம்ம கண்ணு மயங்க ஆரம்பிச்சிரும். பரவாயில்ல இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் கண்டதையும் தூக்கிட்டு உள்ளே போடுவோம். வெளியில் வரும்போது நம்மளோட ட்ராலி ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போகும்போது என்னத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம். ஆனால் வெளில வரும்போது எல்லாமே இருக்கும். பட் நம்ம என்னத்தை நினச்சிட்டு போனோமோ அதை மட்டும் வாங்கியிருக்கவே மாட்டோம். ஸோ ட்ராலி நிறைஞ்சிருக்கும், பர்ஸும் காலியாக இருக்கும். ஆனால் நம்ம வாங்க வேண்டிய கிராசரி மட்டும் காணாமல் போயிருக்கும். ஸோ இது நமக்கு தேவையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமான அளவு கிராசரி வாங்குறதுக்கு நீங்கள் டிமார்ட்டோ இல்லைனா அந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிக்கெல்லாம் போகாமல் ஹோல்சேல் கடையில் போய் வாங்குங்க. ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். அதுக்காக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கோதுமைலாம் பாருங்களேன், குட் லைஃப்னு ஒரு கம்பெனி நான் வாங்குவேன். அதெல்லாம் கிலோவே 48 ரூபா தான். அப்படிங்கும்போது நமக்கு அது லாபமாக இருக்கும். ஸோ எங்கே லாபமோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரவையும் அதே மாதிரி தான், அங்கே கிலோவே 52 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு எது கம்மியோ அதை பார்த்து நம்ம வாங்குவோம். நெக்ஸ்ட்டு ஆஃபர் பார்த்து ஏமாறாதீங்க. சரிங்களா? இப்போ ஷாம்பு டிமார்ட்டோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே பாருங்களேன், 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த 2 வாங்குறதுல உங்களுக்கு 100 ரூபா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களே தவிர ரேட் எவ்வளோன்னு கண்டிப்பாக போடவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்கள். ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே இல்லை டிமார்ட்லேயே போய் போட்டிருப்பாங்க 100 ரூபா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னு வைங்களேன், அது ஒன்றுக்கு டபுளாக இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். சரி இதனால் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். பில் போடுற கவுண்டரில் போய் பார்த்தா தான் தெரியும், என்னம்மா இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் மேக்ஸிமம்.
அதனால தான் சொல்கிறேன், ஆஃபரை பார்த்து ஏமாறவே ஏமாறாதீங்க. ஷாம்பு ஒரு பாட்டில் வாங்கினா இன்னொரு பாட்டில் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் ஃப்ரீன்னு சொன்ன உடனே வாங்கிடுவோமே. பட் நல்லா கவனிச்சு பாருங்கள், அது வந்து உண்மையே கிடையாது. அந்த ஒரு பாட்டில்லையே இன்னொரு பாட்டிலுக்கு உண்டான விலையை வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பாட்டில் 100 ரூபான்னு வச்சு விற்பாங்க. இல்லை ஒரு பாட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயா தான் இருக்கும். ஸோ 2 சேர்த்து 100 ரூபான்னு நம்ம தலையில் கட்டிடுவாங்க. நமக்கு என்ன தோணும், பரவாயில்லப்பா நம்ம வந்து 2ஆ வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது உண்மையே கிடையாது. ஸோ ஆஃபர் பார்த்து ஏமாறவே ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே பாட்டில்ஸே வாங்காதீங்கப்பா. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு ப்ரூவே பாருங்களேன், ஒரு சாதாரண ப்ரூ பாட்டிலே ரூ. 85 ரூ. 95 சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் ரூ. 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். அது இல்லாமல் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ரூ. 2 பாக்கெட் வாங்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து கெட்டி பிடிக்காது. ஆனால் நீங்கள் பாட்டில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மறந்து போய் திறந்து வச்சுட்டாலோ, இல்லை காற்று லைட்டாக போனாலோ, மொத்த பாட்டிலுமே டேமேஜ் ஆன மாதிரி ஃபுல்லாகவே கெட்டியாயிரும். ஸோ அந்த கெட்டியாகாமல் இருக்கணும்னா, இந்த ரூ. 2 பாக்கெட் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா ரூ. 2 பாக்கெட் தான் முக்கியம். உங்களுக்கு விலையும் கம்மியாக வேணும்னா ரூ. 2 பாக்கெட் தான் முக்கியம். இதுக்காக ப்ரூவை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ப்ரூவோ சன்ரைஸோ இல்லை எந்த ஒரு காஃபி தூளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பேக்கெட் வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாட்டில் வந்து பார்க்க அழகாக தான் இருக்கும். பட் பாட்டிலுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குகிற பாட்டிலை விட அது ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த பாட்டில் வேண்டாம். இதே மாதிரி தான்ப்பா ஷாம்பு. இப்போ சாதாரண ஒரு ஷாம்பு கிளினிக் ப்ளஸோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ரூ. 70 ரூபா, குறைஞ்சது ரூ. 60 இருக்கும். நீங்கள் அதுவே இந்த ரூ. 60 அந்த ரூ. 1 கிளினிக் ப்ளஸோ இல்லை ரூ. 1 ஷாம்பு எதையோ நீ வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோகான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில கூட ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ. எப்படின்னா ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 60 ஷாம்பு வாங்குவாங்க, ரூ. 60 ஒரு பாட்டிலே வாங்குவாங்க. 2மே ஒரு பாட்டிலை ஊற்றி பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டில் வாங்குறது அரை பாட்டில் கூட வந்திருக்காது. இதுவே நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும். அவங்க வந்து காட்டினது என்னென்னா, அது ஒரு ஷாம்பு என்ன ஷாம்புலாம் ஞாபகம் இல்லை. அது வந்து 400 கிராம் தான் இருந்துச்சு. பட் இது வந்து 750 கிராம் இருந்துச்சு. ஸோ எது கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தே கற்றுக்கலாம். நம்ம அதனால் என்ன பண்ணணும், பாட்டில் வாங்கவே கூடாது. அதுக்கு பதிலாக பேக்கெட் வாங்குங்க. பேக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் பேக்கெட் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பசங்க வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. எப்போவுமே லூஸில் தான் மளிகை ஜாமான் வாங்குங்க. பாக்கெட்டில் வாங்குறத விட நம்ம வந்து லூஸில் வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து விலை கம்மியாக. உதாரணத்துக்கு ஒரு சிறு பருப்பே வச்சுக்கோங்க. சிறு பருப்போ சிறு பயிரோ கிலோ வந்து 160 ரூபான்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையுமே விற்பாங்க. இதுவே ஹோல்சேல் கடையில் போய் பார்த்தீங்கன்னா 120 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கூடுறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அது வந்து ஹோல்சேல் ரேட்லேயே தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர் பண்ண மாட்டாங்க. அதாவது பாலிஷ் பண்ணி அதை வந்து புதுசாக ஒரு பேக்கெட்டில் வந்து அடைச்சி தர மாட்டாங்க. நம்ம கேட்டோம்னா 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறுத்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நிறுத்து கொடுக்குறதுனால நமக்கு வந்து ரொம்பவே விலை கம்மியாக தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்ககிட்ட வந்து ஸ்டாக்கே இருக்காது. ஸோ வண்டு எதுவுமே விழாது. எதனால ஸ்டாக் இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா, ஹோல்சேல் கடை அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கடைகளுக்குலாம் அவங்க அடிக்கடி சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாக் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கும் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்பயிறு, நாட்டுப்பருப்பு எல்லாமே இந்த ஹோல்சேல் கடைக்காரங்கிட்ட தான் கிடைக்கும். நீங்கள் போய் கடைகளில் போய் கேட்டால் கூட, சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டால் கூட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அதுவே ஹோல்சேல் கடையில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அவங்கள்ட்ட நாட்டுப்பயிர் இருக்கும். இப்போ சிறு பயிரில் பெரிய பயிர் இருந்தால் ஹைப்ரிட் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவுமே என்ன வாங்குவோம்னா, பெரிய பயிர் வாங்கவே மாட்டோம். குட்டி பயிர் தான் வாங்குவோம். அதே மாதிரி கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 வகை வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஹைப்ரிட்டு, ஒன்று வந்து நாட்டுக்கடலைம்பாங்க. ஹைப்ரிட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக பாலிஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவே கருப்பு சுண்டல் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். விலை கம்மியாக உள்ளது. அப்போ கம்மியாக உள்ளது அவங்களுக்கு விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. பட் எதில் அதிகமான சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக உள்ளதாக இருக்கும். ஸோ கம்மியான ரேட்டில் நம்ம வாங்கவா, இதில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அசிங்கமேன்னு சொல்லிட்டுலாம் நினைக்கவே செய்யாதீங்க. அதை வாங்குங்க. அது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்பவே யூஸாக இருக்கும். நான் இது வரைக்கும் இப்படி தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே எதை வாங்குறதுனால நாட்டு பயிரா ஹைப்ரிட்டான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கிங்க. இது நமக்கும் நல்லது, நம்மளோட குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா, நம்மளோட மணி சேவிங்ஸ் பண்ணும். பணத்தை வந்து ரொம்பவே மிச்சம் பிடிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கொண்டக்கடலை கிலோவே வந்து 90 ரூபா தான் இருக்கும். நீங்கள் இதுவே ஹைப்ரிட்டில் வாங்கி பாருங்கள், கிலோ 130 ரூபா 120 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து கம்பேர் பண்ணி வாங்க கற்றுக்கணும். எதுக்காக வாங்குகிறோம், நமக்காக தானே வாங்குகிறோம். நம்ம சாப்பிட்டா போதுமா, மற்றவங்களுக்காக என்றைக்குமே வாங்காதீங்க. சில பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவும் சொல்லுவாங்க, என் நாத்தனா எதுவும் சொல்லுவா, என் மைனியா எதுவும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்காக வாங்குகிறோம், நம்ம சாப்பிட்றதுக்காக வாங்குகிறோம். ஸோ எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் தேடி தேடி போய் வாங்கணும். மெயினாக நீங்கள் தேடி போய் வாங்குறது பெருசு இல்லை.
அதை லூஸில் வாங்குங்க. பேக்கெட்டில் போட்டு பாலிஷ் பண்ணதை வாங்கி சாப்பிடவே செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கெடுதி. இவ்வளோ தான்டா நான் சொன்ன விஷயம் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக உள்ளது என்னதுன்னா, ஒவ்வொரு மாதமும் இப்படி லிஸ்ட்டு போட்டு அதில் வர்றதை மிச்சத்தை எடுத்து வச்சு தனியாக வச்சுருங்க. அதை மறந்துடுங்க மெயினாக. ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து எடுக்க தோணும். ஸோ அதை வந்து மறந்துடுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். வேறு லெவலில் நம்ம வந்து பணத்தை வந்து சேர்த்து வச்சுருப்போம். அது எப்போ நமக்கு தெரியும்னா, அந்த வருஷ கடைசியில் நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் நிற்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும், பரவாயில்ல நம்மளும் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக இருப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் வரேன். அது வரைக்கும் என் கூட ஜாயின்லேயே இருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹைப் பட்டனை மட்டும் அமுக்கி விட்டுருங்க. வாங்க கமெண்ட்டில் பழகலாம்.